அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகருக்கு நாம் வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு விரத முறை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம் கோவிலுக்கு போய் 11 முறை வலம் வந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம். அருகம்புல், வெள்ளருக்கு இவையெல்லாம் விநாயகருக்கு மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளில் முழு உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் இது மாதிரியான விரதங்கள் முறைகளும் வழிபாடுகளும் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த சதுர்த்தி நாள் பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த சதுர்த்தியை பற்றி இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோ நல்ல ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற இந்த ஒரு வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு உங்கள் மனசில் கண்டிப்பாக விநாயகரை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதுர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படக்கூடிய திதி தான் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நம்ம ஒரு கடவுளுடைய கோவிலுக்கு போகிறோம், நாம் இந்த கடவுளை வழிபாடு செய்கிறோம், வருடம் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றமடையாமல் தடையாகவோ அல்லது நமக்கு ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னா அது தொடர்ந்து கொண்டோ இவையெல்லாம் இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள் சொல்கிறாங்க, நான் இந்த ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அவர் சொன்ன மாதிரியான இந்த பரிகார பலன்களை மேற்கொண்டேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நான் ரொம்பவே நிம்மதியாக இருக்கேன், நான் நினைத்த இடத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய குழப்பங்கள் இருக்குது, தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மையான பலன்களை பெற முடியும். சரி, நாம் இப்போது சதுர்த்தி திதியை பற்றி பார்த்துட்ருக்கோம். சதுர்த்தி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 4வது திதி நாளை தான் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்கிறோம். வடமொழியில் சதுர் என்பது 4 என்பதை குறிக்குது. ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு முறை சந்திரனுடைய சுழற்சியால் சதுர்த்தி திதி வருங்க. அதே போல் விநாயக பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த விரத முறை ரொம்ப நல்லது. விநாயகர் எளிமையான தெய்வம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் இவருக்காக நம்ம விரதம் மேற்கொள்ளக்கூடியதும் எளிமையான விரதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்கலாம். அருகம்புல், வெள்ளருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டி போடுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. முடிந்த வரைக்கும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கிறது சிறப்பு. நாம் நெய்வேத்தியமாக என்னெல்லாம் படைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம், அவல், பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது எதெல்லாம் முடியுமோ இவையெல்லாம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். சதுர்த்தி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க, நோய் உள்ளவங்க, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பலவிதமான வாழ்க்கை கஷ்டங்களால் அவதிப்படுறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கேது தோஷம், நாகதோஷம் உள்ளவங்க இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. சதுர்த்தி விரதம் இருக்கிறதால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும். வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கிரக தோஷங்கள் இவை எல்லாம் நீங்கும், சங்கடங்கள் நீங்கும், காரியத்தடை நீங்கும், சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். எந்த நேரத்தில் விரதத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்த்தி திதி துவங்கியதில் இருந்து விரதத்தை துவங்கலாம். அல்லது சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே விரதத்தை துவங்கிறது நல்லது. மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகருடைய அகவல் படிக்கலாம். சதுர்த்திக்கு உரிய ஓம் ஸ்ரீம் கணபதியே நமக
இந்த மந்திரத்தை சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க. அதே போல் எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்யலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க காலை மாலை என 2 வேளையுமே வீட்டில் விநாயகருடைய படத்தின் முன்பு விளக்கு ஏற்றி மலர்கள் அருகம்புல் சூட்டி வழிபடலாம். விநாயகருக்கு உரிய மந்திரங்கள் பாடல்கள் இவையெல்லாம் பாடி தீப தூப ஆராதனை காட்டி பூஜை செய்யலாம். இதோடு சதுர்த்தி பூஜைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகம்புல், வெள்ளெருக்கு, மஞ்சள், சந்தனம், குங்குமம், வாசனை மலர்கள், தும்பை பூ சூடலாம். 21 வகையான இலைகள், மலர்கள், பழங்கள் இவையெல்லாம் கொண்டு வழிபாடு செய்யலாம். அதே போல் அப்படி செய்வதால் அதி விசேஷமான பலன்களை பெற முடியும். சதுர்த்தியில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு சம்பந்தமான காரியங்களை சதுர்த்தி நாளில் செய்தால் வெற்றி கிடைக்கும். கடன்கள் அடைக்க, நீண்ட கால பகை சமரசம் பேச, வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு உரிய நாள் இந்த சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சதுர்த்தி திதியில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுர்த்தி திதி விநாயகர் மற்றும் யமதர்மனுக்கு உரிய திதி. இதில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய ஏற்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் மன்னர்கள் போர் துவங்குவதற்கு, எதிரிகளை வெல்வதற்கு, மேலும் விஷசாஸ்திரம் பயன்படுத்துவதற்காக அக்னி பயன்பாட்டிற்கு இந்த நாளை பயன்படுத்தியிருக்காங்க. பெண்கள் சதுர்த்தி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் தாராளமாக சதுர்த்தி விரதம் இருக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நாகதோஷம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதிருப்பவங்க இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். எந்த பிரச்சனைக்காக சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக விளங்குறதுக்கு, என் குழந்தை என்ன தான் படித்தாலும் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கிரக தோஷங்கள் விலக, குறிப்பாக கேது, நாக மற்றும் சந்திர தோஷம் இருக்கிறவங்க சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். குழந்தை இல்லாதவங்க, செய்யக்கூடிய தொழிலில் தடை இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்களும் சதுர்த்தி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நாம் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடித்து வாங்க. கண்டிப்பாக இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு ஒரு வருடத்திற்கு சுமார் 13 சங்கடகர சதுர்த்தி இருக்கிறதா மதிப்பிடப்படுது. ஆனால் ஒவ்வொரு சதுர்த்தியும் உருவாகக்கூடிய யோகமும் பலனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறுபட்டு தான் இருக்கும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அபிஷேக பொருட்கள் வழங்குங்க. அதே போல் அருகம்புல் மற்றும் வெள்ளெருக்கு மாலை சாத்துவது, சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி, அவல், பாயசம் இவையெல்லாம் நெய்வேத்தியம் செய்து அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்குவது நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று பிள்ளையார 11 முறை வலம் வருவது நல்லதுங்க. அதே பிறகு விநாயகருக்கு விளக்கேற்றி கிடைத்த மலர்களை வச்சு பூஜை செய்யலாம். தீப தூப நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நாம் இந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பிரசாதத்துக்கு லட்டு அல்லது மோதகம் இது நம்ம தயாரிக்கலாம். விநாயகருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம். அதில் இந்த லட்டு மோதகமும் ரொம்ப பிரசித்தமானது. மேலும் இந்த விநாயகருக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றி கணேஷுடைய ஸ்துதியெல்லாம் சொல்லி ஆரத்தி செய்வது நல்லது. இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவில் சந்திர தரிசனம் செய்து உணவு உண்ணலாம். சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வணங்குறவங்களுக்கு சந்திர தோஷம் ஏற்படாது என்பது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருது. அதனால் சந்திர தோஷம் இருக்கிறவங்க இப்படி விநாயகருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சந்திர தோஷம் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதோ, அதே போல் செல்வ செழிப்பு சேராது, திருமண தடை இருந்துகிட்டே இருக்கோ, இது மாதிரியெல்லாம் இருக்க போகிறவங்க இப்படி வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவாங்க என்று தான் அர்த்தம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இது வரைக்கும் நான் இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் கடைபிடித்து வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சதுர்த்தி விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், குறிப்பிட்டு இந்த நாளில் எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லலாம், எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் படைக்கலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.